ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு புது சாப்டர் மென்சுரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாம் வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸ் உங்களோட ப்ரீவியஸ் கிளாஸஸ் 6th 7thலாம் வந்து மென்சுரேஷன் வந்து படிச்சிருப்பீங்க. பெரிமீட்டர், ஏரியா. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பெரிமீட்டர்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். பெரிமீட்டர்னா என்ன? ஆக்சுவலாக ஒரு க்ளோஸ் ஒரு பிளேன் ஃபிகர் இருக்குன்னு வைங்களேன், அதோட பவுண்டரியை தான் வந்து நம்ம வந்து பெரிமீட்டர்னு சொல்லி சொல்லுவோம். பெரிமீட்டர்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் வந்து பார்த்தோம்னா இது நம்ம எப்படி எடுப்போம்னா, இதுதான் ஏல ஸ்டார்ட் ஆகி பி சி டி இருக்குன்னு வைங்களேன். இப்போ நம்ம பெரிமீட்டர்னா எப்படின்னா, இப்போ ஏல இருந்து ஸ்டார்ட் ஆகி வரிசை அப்படியே வந்து பி சி டி டோட்டல் வேல்யூ எவ்வளோ கவர் பண்ணுதோ இது இந்த பவுண்டரியை தான் வந்து நம்ம வந்து பெரிமீட்டர்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன். இப்போ இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு, நாலுமே வந்து ஸ்கொயர்னா 4 சைடு ஈக்குவல். அப்போ இதோட பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா, பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் வந்து 4 into a. ஓகேவா? இப்போ அதாவது ஃபுல் பவுண்டரி வந்து கவர் ஆகிடும், அதுதான் வந்து பெரிமீட்டர். இப்போ ஏரியானா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏரியானா இந்த ஓவராலா உள்ள இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஏரியான்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மொத்த இடமும் எவ்வளோ கவர் ஆகுதோ இதை தான் வந்து நம்ம ஏரியான்னு சொல்லி சொல்லுவோம். ஏரியாவுக்கு வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து a into a. ஓகேவா? பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் வந்து 4 into a, அதாவது 4 into சைடு யூனிட்ஸ். ஓகேவா? இது வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வேல்யூ வந்து மீட்டர்ல இருக்கலாம், சென்டிமீட்டர்ல இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ வந்து இப்போ சென்டிமீட்டர்ல இருந்ததுன்னா நம்ம வந்து சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா மீட்டரோ சென்டிமீட்டரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ சென்டிமீட்டர் இருந்ததுன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டர் இருந்ததுன்னா மீட்டர் ஸ்கொயர். இது வந்து ஸ்கொயரோட பெரிமீட்டர் ஏரியாவும் பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் ஏரியா சொல்லி பார்க்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம். ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இதை வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம், இதை வந்து பின்னு வச்சுக்கலாம். ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் ரெக்டாங்கிள்லையும் கான்செப்ட் அதே தான். இந்த பவுண்டரி வந்து ஈக்குவல் இந்த பவுண்டரியை தான் வந்து நம்ம வந்து பெரிமீட்டர்னு சொல்லுவோம். இப்போ ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏ வந்து 2 டைம் இருக்கு, பி வந்து 2 டைம் இருக்கு. அப்போ 2 into a plus b, இதான் வந்து ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா யூனிட்ஸ். ஓகேவா? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அது பார்த்தீங்கன்னா a into b ஸ்கொயர் யூனிட்ஸ். அதே தான் கான்செப்ட், அதே தான். இந்த ஃபுல் ரெக்டாங்கிள் பாக்ஸ்க்குள்ள எவ்வளோ இடம் கவர் ஆகுதோ அதெல்லாம் வந்து ஏரியான்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஃபுல் ரெக்டாங்கிளோட அவுட்டர் பவுண்டரி என்னவோ அதுதான் பெரிமீட்டர்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், 3 சைட்ஸ் இருக்கும், ஏ பி சி. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இப்போ 3 சைடு இருக்கா, ஏபி பிசி சிஏ. இப்போ ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆல் சைட்ஸ் பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்முலா பார்க்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏடின்றது வந்து ஹைட்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? ஏடி ஈக்குவல் டு ஹைட். இப்போ இதை வந்து பின்னு சொல்லி வச்சுக்கலாம், இந்த டோட்டல் வேல்யூ பின்னு வச்சுக்கலாம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்டு பி இன்டு ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ். இதான் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ வந்து ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். ஒரு சர்க்கிள் பார்த்தீங்கன்னா, இப்போ சர்க்கிளுக்கு வந்து பெரிமீட்டர் எப்படி வரும்னா, சர்க்கிளோட பெரிமீட்டர்னு சொல்ல மாட்டோம், அது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ். அதாவது ஃபுல்லாக அந்த ஒரு வட்டம் வருது பார்த்தீங்களா, அந்த முழு வட்டத்தையும் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். இந்த அவுட்டர் ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகி வரத சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்னு சொல்லி சொல்லுவோம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். இதோட ஃபார்முலா வந்து இஸ் ஈக்குவல் டு 2 pi r யூனிட்ஸ். இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர்ன்றது வந்து ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள், அதாவது அந்த சர்க்கிளோட ரேடியஸ், அதாவது ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஈக்குவல் டு pi r ஸ்கொயர். இதான் வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள். இப்போ வந்து அதாவது இந்த சென்டர்ல இருந்து
அந்த ஏதாவது ஒரு எண்டை டச் பண்ற இடம் தான் வந்து ரேடியஸ். இப்போ நம்ம வந்து ஃபுல்லா வந்து போட்டோம் அப்படின்னா அது வந்து டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். இது வந்து டின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபுல்லா போடுறது. டி வந்து டி ஈக்குவல் டு 2r. இப்போ நெக்ஸ்ட் ஷேப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஷேப் வந்து parallelogram. parallelogram வந்து பாத்தீங்கன்னா சேம், அது வந்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் போலயே தான், ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel. இப்போ வந்து இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இது வந்து பின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இதுவும் ஈக்குவல் டு ஏ தான், இதுவும் ஈக்குவல் டு பி தான். ஓகேவா? இதோட பெரிமீட்டரும் சேம் தான், பெரிமீட்டர் ஆஃப் parallelogram சேம் தான், 2 into a plus b. ஏரியா ஆஃப் parallelogram பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இங்க ஒரு ஹைட், இப்போ அந்த ஏல இருந்து இந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி, இங்க இருந்து எடுத்தாலும் சரி, சில இருந்து இங்க மேல எடுத்தாலும் சரி, சேம் ஹைட் தான் வரும். பார்த்தீங்கன்னா 90 டிகிரிஸ்ல இருக்கும். ஏரியா ஆஃப் parallelogram ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a into h. இதான் வந்து ஏரியா ஆஃப் parallelogram. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 170ல இருக்க ட்ரை தீஸ் சம்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து 3 ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? மேட்ச் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் வித் their respective areas in the box கொடுத்துருக்காங்க. ஒரு parallelogram கொடுத்துருக்காங்க, ஒரு செமி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. parallelogramோட சைட்ஸ் பார்த்தீங்கன்னு வைங்களேன் 14 கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு parallelogramோட ஏரியா நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் parallelogram ஃபார்முலா தெரியும், அது பார்த்தீங்கன்னா b into h. இப்போ வந்து நமக்கு வந்து b தெரியும் 14, h வந்து 7. 14 7s are 98 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ரெண்டுமே சென்டிமீட்டர்ல இருக்கு. இப்போ அடுத்தது வந்து ஒரு செமி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. நமக்கு சர்க்கிளோட ஏரியா தெரியும். சர்க்கிளோட ஏரியா வந்து பாத்தீங்கன்னா πr ஸ்கொயர். இங்க வந்து செமி சர்க்கிள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ πr ஸ்கொயர் டிவைடட் பை 2, ஏன்னா ஹாஃப் தான் இல்லையா, πr ஸ்கொயர் டிவைடட் பை 2. இங்க வேல்யூ பாத்தீங்கன்னா r வந்து டயாமீட்டர் வந்து 14 சென்டிமீட்டர், அப்போ r வந்து 7. இங்கேயும் பாத்தீங்கன்னா half, இங்கே 7 தான். ஸோ r வந்து 7. பையோட வேல்யூ நமக்கு தெரியும் 22/7 இன்ட்டு r வந்து பாத்தீங்கன்னா 7r ஸ்கொயர். ஓகேவா? 7 into 7r ஸ்கொயர்னா டிவைடட் பை 2, ஏன்னா இங்க வந்து πr ஸ்கொயர் டிவைடட் பை 2 இருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணா 7 7 கட் ஆயிடும். 2 இங்க 11 7s are 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிளோட ஏரியா நமக்கு தெரியும், ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து ஆஃப் பி இன்ட்டு ஹெச். இதான் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா. பியோட வேல்யூ 14, ஹெச் வந்து 7. சிம்பிளிஃபை பண்ணலாம். 7 2s are 14, 7 into 7 49 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ வந்து நம்ம வந்து இதை மேட்ச் பண்ணிடலாம். இப்போ parallelogramோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 98, செமி சர்க்கிளோட ஏரியா பார்த்தீங்கன்னா 77, ட்ரையாங்கிளோட ஏரியா பார்த்தீங்கன்னா 49 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ செகண்ட் சம், ரைட் த பெரிமீட்டர் ஆஃப் ஈச் ஷேப். ஃபர்ஸ்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. பிரெத் 14, ஹைட் வந்து 7. பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா தெரியும், 2 into a plus b. ஓகேவா? இப்போ 2 into 14 plus 7, 14 plus 7 21 into 2 equal to 42 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் வந்து நம்ம ஸ்கொயர்ல எழுதக்கூடாது, யூனிட்ஸ் வந்து நார்மல் தான். ஸோ 42 சென்டிமீட்டர். அடுத்து வந்து இது வந்து ஸ்கொயர்ல இருக்கு. ஸ்கொயர் ஆஃப் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் வந்து நமக்கு தெரியும் 4 into a, அதாவது 4 into சைடு. இங்க வந்து சைடு வந்து 7 சென்டிமீட்டர், 4 into 7 equal to 28 சென்டிமீட்டர். Thanks for watching.